இந்த வீடியோவில் சாத்தானினுடைய சோதனைகளை எப்படி ஜெயிப்பது அப்படின்ற ஒரு 3 யுக்திகளை புனித ஜான் போஸ்கோவினுடைய கனவுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கனவுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக இச்சைக்குரிய பாவங்களில் நம்ம விழுவதற்கான முக்கியமான ஆழமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான காரணம் தேவையில்லாத எதை குறித்தாவது ஒரு பயங்கள் வந்துச்சுன்னா நம்ம அந்த பாவத்தில் விழுந்துருவோம். அப்படி இல்லைனாக்க தேவையில்லாத ஒரு விரக்தி, ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அல்லது மன உளைச்சல் எதையாவது குறித்து டென்ஷன், இந்த 3 விஷயங்கள்னால தான் நம்ம இச்சைக்குரிய பாவங்களை விழுவோம். இதை தாண்டி மற்ற காரணங்களும் உண்டு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 காரணங்களை இந்த புனித ஜான் போஸ்கோவினுடைய கனவுகளிலிருந்து அந்த 2 காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த 2 காரணங்களை நாம் மேற்கொள்வதற்கான 3 யுக்திகளையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி இது ஏதோ சாதாரண கனவு தானே, இதுலேருந்துலாம் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. அப்படின்றதுக்காக புனித ஜான் போஸ்கோவினுடைய கனவுகளுடைய முக்கியத்துவத்தை இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். புனித ஜான் போஸ்கோ நமக்கு தெரியும் 1800களில் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். அவர் இந்த ஏழை பசங்கள் எல்லாத்தையுமே படிக்க வைப்பதற்காக ஆரட்ரி ஒரு சின்ன விடுதியை போல் அவர் நடத்தி அங்கே அந்த பசங்களை கல்வியையும் அதே சமயத்தில் பயபக்தியிலையும் அவர் வளர்த்து வந்தார். அப்போது புனித ஜான் போஸ்கோவுக்கு பழைய ஏற்பாட்டு யோசேப்பை போலையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித சூசையப்பரை போலவும் ஆண்டவர் அவருக்கு கனவுகள் வழியாக நிறைய விஷயங்கள் பேசுவார். புனித ஜான் போஸ்கோவுக்கு குறிப்பாக அவருடைய ஆரட்ரியில் வேலை செய்யக்கூடிய அந்த துறவிகளோ குருக்களோ அல்லது அவருடைய பசங்க யாராவது இறந்து போகிறாங்க அப்படின்னாக்க சில நேரங்களில் புனித ஜான் போஸ்கோவுக்கு கனவுல யார் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதே போல் அவர்கள் உண்மையாகவே இறந்தும் போவார்கள். சில நேரங்களில் சரியான தேதி முதல் கொண்டு புனித ஜான் போஸ்கோவுக்கு கனவுகள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் புனித ஜான் போஸ்கோவுக்கு பாவ சங்கீதத்தில் அவங்க பசங்க செஞ்ச பாவங்களை எல்லாத்தையுமே ஆன்மாக்களை வாசித்து அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையுமே இவர் ரொம்ப அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்தரங்க பாவங்கள், குறிப்பான ஒரு நுண்ணியமான தகவல்களோட அவருக்கு வெளிப்படுத்துவார் அந்த ஆரட்ரி பசங்களுக்கு. எப்படின்னு ஒரு நாள் கேட்டப்போ புனித ஜான் போஸ்கோ சொல்லுவார், நேற்று நைட்டு அந்த பையன் என் கனவுல கன்ஃபெஷன் பண்ணான், அந்த பாவங்களை அடுத்த நாள் அந்த பையன் கன்ஃபெஷன் பண்ணும்போது அவனுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிதாக கூறுவாராம். இது போன்று நடக்க போகிற விஷயங்களை, பாவங்களை, ஆன்மாக்களை அறிவது எல்லாத்தையுமே புனித ஜான் போஸ்கோ ஏதோ சாதாரண ஒரு கனவுன்றதை நம்ம நினச்சி கடந்து போயிட முடியாது. புனித ஜான் போஸ்கோவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுகளும் ஒரு வாக்கு தத்துவம் உள்ளது, இறை வாக்கு நிறைந்தது, அது இறைவனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கனவு தான் அவருடைய முக்கியமான கனவுகளில் இதுவும் ஒரு முக்கியமான கனவாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம அந்த கனவை தான் பார்க்க போகிறோம். புனித ஜான் போஸ்கோ அவருடைய ஆரட்ரியில் ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நைட்டு அந்த பசங்களை தூங்குறதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் டாக் கொடுப்பார், ஒரு சின்ன ஒரு உரையை அவர் ஆற்றுவார். அப்படி ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1876 வருடம் கார்பஸ் கிறிஸ்டி ஃபீஸ்ட் அன்று, அதாவது நற்கருணை பெருவிழாவன்று அவர் பசங்களை சந்திப்பதற்காக அந்த ஆரட்ரி அந்த விடுதியில் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் மேடையில் ஏறி எப்பயும் போல் ஒவ்வொரு நாளும் அவர் குட் நைட் டாக் கொடுப்பது போல் அன்றும் குட் நைட் டாக் கொடுப்பதற்காக அவர் மேடைக்கு ஏறினார். அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்து புனித ஜான் போஸ்கோ, உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு திரும்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட உரையை துவங்கினாராம். நான் எனக்கு சமீபத்தில் கண்ட இந்த கனவை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நீங்கள் இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவீங்கன்னு. ஆனாலும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைங்கக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது இல்லையா? அது இல்லாமல் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும், இதுலேருந்து நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படின்றதுனால இந்த கனவை நான் சொல்லலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த கனவு எனக்கு நேற்று நைட்டு வந்த கனவு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய தியானத்தெல்லாம் முடிக்க போகிற அந்த அன்னைக்கு எனக்கு இந்த கனவு வந்துச்சு. நான் அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆண்டவரிடம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய பசங்களுடைய ஆன்மாவினுடைய நிலை என்ன அப்படின்றத காட்டுங்க. அவங்க இன்னும் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த நற்குணங்கள் எல்லாத்தையுமே அவங்க வளர்த்துக்கணும், எந்த பாவ அடிமைத்தனத்துலேருந்து அவங்க விடுவிக்கப்படணும், அவங்களோட ஆன்மாவினுடைய நிலையை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளுக்கு உண்மையாலுமே நன்றி சொல்லணும். ஏன்னா தியானம் நல்லபடியாக போச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கடவுளுடைய இரக்கம் அதோட நிறைவு பெறலை. அவர் எனக்கு என்னுடைய பசங்களுடைய ஆன்மாவினுடைய நிலையை ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது போல்
தெளிவாக அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான அந்த அருளை, அந்த ஒரு கொடை எனக்கு கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, இப்படிப்பட்ட அளவுக்கு துல்லியமாக பசங்களுடைய ஆன்மா எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய வரம் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சதே கிடையாது. முதல் முறையாக இவ்வளவு துல்லியமாக என்னுடைய பசங்களுடைய மனசாட்சிக்குள்ளே, அவங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய வரம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நான் மாதா கிட்ட ரொம்ப உருக்கமாக வேண்டி கொண்டிருந்தேன். அம்மா, என்னுடைய பசங்களுடைய உள்ளத்துலேருந்து எந்த தீய பழக்கத்தை, எந்த தீய ஆவியை, எந்த சாத்தானினுடைய அந்த அடிமைத்தனத்தை பசங்கக்கிட்டேருந்து நான் விரட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக மாதாக்கிட்டையும் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். அந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு அந்த கனவின் வழியாக எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போது இப்படிப்பட்ட எண்ணங்களோடையும் ஜெபத்தோடையும் என்னுடைய படுக்கைக்கு போய் நான் உறங்க ஆரம்பித்தேன். இந்த கனவு எனக்கு தூங்குனுச்சு. அது ஒரு சாயங்கால வேலையாக இருந்துச்சு. சூரியன் கிட்டத்தட்ட அஸ்தமாயிடுச்சு. சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லா தெளிவாக என்னால் பார்க்க முடியல. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆரட்ரி, நம்மளுடைய விடுதியினுடைய முற்றத்திலிருந்து மெயின் கேட்டை நோக்கி நான் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ வழக்கம் போல் நீங்கள் எல்லாம் ஓடி வந்து என்னை சூழ்ந்து கொள்வது போல் நீங்கள் எல்லாம் வந்து என்னை சூழ்ந்து கொண்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நண்பர்கள். அப்படி நீங்கள் என்னை சூழ்ந்து கொண்டப்போ ஒரு சில பேர் என்னை பார்த்து ஹாய் சொன்னீங்க. ஒரு சில பேர் வந்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அப்போ நம்மலாம் பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கூட்டிக்கிட்டே நான் வந்து மைதானத்தினுடைய நடுப்பகுதிக்கு, நான் கிரவுண்டோடைய நடுப்பகுதிக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போ நம்மலாம் பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு சத்தம் அந்த மெயின் கேட் பக்கமாக அங்கலாய்ப்பும் ஓலையிடுற மாதிரி கூச்சலிட்டு கொண்டு எல்லாம் பதறி அடித்து கொண்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. பசங்கள்லாம் கத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் கேட்டதோடு உடனே என்னை சுற்றி இருந்த பசங்க எல்லாமே ஒரு சில பேர் ஓடி போய் அந்த மெயின் கேட்டுக்கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனாங்க. பார்த்தவங்க உடனடியாக திரும்பி ஓடி வந்துட்டாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு அவங்களும் திரும்ப ஓடி வந்துட்டாங்க. கூடவே நிறையா அங்கேருந்த துறவிகள், குருக்கள் எல்லாருமே ஓடி வந்து கிரவுண்டினுடைய அடுத்த பகுதிக்கு அவங்க ஓடி போய் எல்லாருமே மறைஞ்சு கொண்டாங்க. நான் உடனே இந்த பசங்கிட்ட என்னாச்சு, நவருங்க, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி நான் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நடுவில் போகலான்னு சொல்லி நான் முயற்சிக்கிறேன். இந்த பசங்க யாருமே என்னை விட மாட்டேங்கிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்தவங்க யாருமே நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொல்லி எல்லோரும் என்னை தடுக்கிறாங்க. ஏன் நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, அங்கே போகாதீங்க ப்ளீஸ், நம்மளும் வாங்க, அந்த குருக்களோடு ஓடி போய் மைதானத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நம்மளும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ராட்சச மிருகம் இருக்குது, அது நீங்கள் போனீங்கன்னா உங்களையும் அது விழுங்கிடும் அப்படின்னு சொல்லி இந்த போய் பார்த்துட்டு வந்த பசங்க எல்லாம் என்னை கெஞ்சி அவங்க வந்து போக விடாமல் தடுத்தாங்க. ஆனாலும் நான் அந்த பசங்களை எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு அவங்களெல்லாம் தள்ளிட்டு நாங்கள் போய் பார்க்குறேன், அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில பசங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. என்னன்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். அங்கே பாருங்கள், அந்த ராட்சச மிருகம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டினாங்க. நானும் திரும்பி பார்த்தோன்னே அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராட்சச மிருகம். அது பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான ஒரு சிங்கத்தை போல் அது இருந்துச்சு. அது நம்ம பூமியில் பார்க்கக்கூடிய சாதாரண சிங்கத்தை போல் இல்லை. அதை நான் கூர்ந்து நோக்கி பார்த்தேன். அப்போ தான் அது தெரிஞ்சிச்சு, ஒரு ராட்சச கரடியை போல் அது தோற்றத்தை கொண்டிருந்தது. அது ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. பார்ப்பவரை அலறி அடித்து கொண்டு பயப்பட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தையும் உடல் அமைப்பையும் அது கொண்டிருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய தொப்பையும் பிரம்மாண்டமான தோல் பட்டையும் அதை விட பெரிய மூஞ்சும் ஒரு வெறி பிடிச்ச மிருகத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய பற்கள் எல்லாம் அந்தளவுக்கு கூர்மையாகவும் இருந்துச்சு. அதோடைய வாய் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கடியில் ஒரு ஆளையே முழுங்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய வாயை கொண்டு இருந்துச்சு. அதோடைய வாயிலிருந்து 2 தந்தங்கள் இருந்துச்சு. அந்த 2 தந்தங்களும் 2 கூர்மையான பெரிய ஒரு போர் வாளை போல் அந்த 2 தந்தங்களுமே இருந்துச்சு. உடனே அந்த பசங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்தேன். சொல்லுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், எனக்கும் தெரியலையே, எனக்கும் தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேனா. இப்போதைக்கு நம்மலாம் ஒட்டா இருப்போம், எல்லாம் ஒன்றாவே சேர்ந்துருங்க, நம்ம இந்த முற்றத்திலே நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ராட்சச மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக
முதல் மைதானத்தை தாண்டி 2வது மைதானத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருந்த இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக எங்களை தீர்த்து கட்டிடலான்ற அந்த ஒரு தைரியத்தோடையும் முழு நம்பிக்கையோடையும் எங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே வந்தது. அந்த ராட்சச மிருகம் எங்கள் கிட்ட நெருங்கி வரதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே அப்படியே பின்வாங்கணும். பசங்க அமைதியாக, டான் பாஸ்கோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்க. நானும் அமைதியாக இருந்தேன். எல்லோரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொன்னேன். என் கூடயே அவங்க எல்லாமே நெருக்கி கொண்டது, என் கூடவே அவங்க இருந்தாங்க. எல்லாருடைய கண்களும் என்னையே பார்த்து கொண்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் அவங்ககிட்ட, சரி இன்னும் நம்ம உள்ளே நோக்கி போவோம், போர்ட்டிக்கோவுக்குள்ளே போவோம், அங்கே மாதாவுடைய ஒரு சுருவம் இருக்குல்ல, நம்ம அங்கே போவோம். நம்ம அங்கே போய் மாதாவுடைய சுருவத்துக்கு முன்னாடி போய் முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். என்ன பண்ணுறேன்னு சொல்லி மாதா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை அது ஒரு சாதாரண மிருகம் தான் அப்படின்னா அதை நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை நம்ம கொன்னுடலாம். அப்படி இல்லை, அது ஒரு தீய ஆவி, அது ராட்சச மிருகம், அது சாத்தான் அப்படின்னாக்க மாதா தான் நமக்கு துணைக்கு வரணும். அவங்க நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. பயப்படாதீங்க, விண்ணக தாய் தேவ மாதா நம்மளை எப்படியாவது பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு முற்றத்துக்கு கொஞ்சம் உள்ளே போய் அங்கேருந்து மாதா சுருவத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப உருக்கமாக பயபக்தியோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போது அந்த ராட்சச மிருகம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாய்ச்சல் பாஞ்சிச்சுன்னா எங்கள் மீது அது தாவி எங்களை தாக்கி எங்களை விழுங்கக்கூடிய அளவுக்கு அது நெருக்கமான ஒரு தூரத்துக்கு கிட்ட நெருங்கி வந்தபோது என்ன நடந்துச்சுன்னே தெரில. நாங்கள் திடீர்னு செவரினுடைய உள்பக்கத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். என்ன நடந்துச்சுன்னே தெரில. அதாவது குருக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அறைக்குள்ளே நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அந்த சாப்பாட்டு அறையினுடைய நடுவுர் பகுதியில் தேவமாதாவினுடைய சுருவம் இருந்துச்சு. அது நம்ம போர்ட்டிக்கோவில் ஜெபிச்சிட்டு இருந்த சுருவம் மாதிரியே இருந்துச்சு, இல்லை சாப்பாட்டு அறையில் இருக்கிறதா, இல்லை மேலே நம்மளுடைய டூமுக்கு மேலே இருக்கக்கூடிய சுருவமா, இல்லை கோயில் இருக்க சுருவமான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் மாதாவுடைய அந்த சுருவம், அவங்களுடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசம் அந்த முழு அறையுமே அது நிரப்புனுச்சு. அவங்க கதிரவனை ஆடையை அணிந்திருந்தது போல் அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒளி அவங்களுடைய சுரூபத்திலேருந்து வந்து கொண்டிருந்துச்சு. அவங்க அந்த பிரகாசம் அந்த மொத்த சாப்பாட்டு அறையுமே நிறைச்சி நம்ம விண்ணகத்தில் இருப்பது போல் அந்த சாப்பாட்டு அறை காட்சி அளிச்சிச்சு. அப்போ மாதாவுடைய அந்த சுரூபத்திலிருந்து அவங்களுடைய உதடுகள் அசைஞ்சிச்சு, நம்மளை பார்த்து ஏதோ சொல்வது போல் இருந்துச்சு. அப்போது நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்துலேயும் அந்த சந்தோஷத்துலேயும் மெய் மறந்துருந்தேன். நாங்கள் திடீர்னு இந்த ராட்சச மிருகம் வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவும் நாங்கள் பயப்பட ஆரம்பித்தோம். அப்போ மாதா, பயப்படாதீங்க, என்னுடைய மகன் உங்களை சும்மா சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி மாதா அவங்களுடைய உதடுகளை அசைஞ்சு ஒரு மெல்லிய ஒரு குரலோட நம்மளை எல்லாத்தையுமே மனசை இழைச்சி போய் மெய் மறக்க வைக்கக்கூடிய குரலில் மாதா பேசினாங்க. மாதா அந்த ஒளி மையத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த இடத்துல ஒரு சில நம்மளுடைய ஆரட்டரியில் இருந்த குருக்களையும் அருள் சகோதரர்களையும் பார்த்தேன். உதாரணத்துக்கு ஃபாதர் அலிசோனாட்டி, ஃபாதர் ருஃபினோ, அருள் சகோதரரான மைக்கிள், என்னுடைய சொந்த சகோதரரான ஜோசப், இன்னும் ஆரட்டரியில் பணி செய்தவர்கள், ஆரட்டரியில் படித்த ஒரு சில நபர்களை யார் இப்போ விண்ணகத்தில் இறந்து போயிட்டு விண்ணகத்தில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் மாதாவை சுற்றி அந்த ஒளி வெள்ளத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த ஒளி வெள்ளத்தில் நின்று கொண்டிருந்தவர்களில் ஒருத்தர் உரத்த குரலை சுர்காமோஸ் அப்படின்னு கத்துனார். அப்படின்னாக்க எலும்புகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எங்களுக்கு யாருக்குமே புரியல, ஏன்னா நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருந்தோம். ஏற்கனவே திரும்பவும் சுர்காமோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துனாங்க. எனக்கு எதுவும் புரியல. பசங்க என்ன திரும்பி பார்த்தாங்க, ஏன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன அடுத்து செய்யணும், என்ன நகர்வு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உடனே அந்த சுர்காமோஸ்ன்னு கத்திட்டு இருந்தவர்கிட்ட, என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே எலும்பி தான் நின்றுட்டுருக்கோம், எதுக்கு எங்களை எலும்புங்கன்னு நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் திரும்ப உரத்த குரலை என்னை நோக்கி பேசினார். பசங்க எல்லாம் கூர்ந்து அதை கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு கத்தோலிக்க குருநாதர் தானே, நீங்கள் திருப்பலி நிறைவேற்றும் போது சூர்சம் கோர்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வது இல்லையா, உங்களுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதா, அப்படின்னா இதயங்களை மேலே இழுப்புங்கள்னு நீங்கள் திருப்பலி நிறைவேற்றும் போது சொல்வது இல்லையா, அப்போது நீங்கள் என்ன எந்திரிச்சு நிற்கிறத பற்றியா பேசுகிறீங்க, உங்களுடைய இதயங்களை கடவுளுடைய அன்பு நோக்கி எழுப்ப சொல்லி நீங்கள்
சொல்லுவதில்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே, நான் உடனடியாக திரும்பி பசங்களா அவங்களுடைய இதயங்களை மேலே எழுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் பசங்கிட்ட சொன்னேன். உடனடியாக நம்ம திரும்பவும் முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம், நம்ம விசுவாசத்தில் கடவுளை நோக்கி நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி பசங்களை இன்னும் உருக்கத்தோட, பயபக்தியோட, விசுவாசத்தோட இதயங்களை ஜெபத்தில் ஆண்டவருடைய அன்பை நோக்கி எழுப்ப சொல்லி அவங்களுக்கு நான் அறிவுரை கூறினேன். உடனடியாக பசங்க முழங்கால் படிக்கிட்டாங்க. நானும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாருமே ஆண்டவரிடம் திரும்பவும் நாங்கள் உருக்கத்தோடு பயபக்தியோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். உடனடியாக எங்கள் மனசில் ஒரு புது தைரியம் பிறந்துச்சு, மனசில் ஆறுதல் பிறந்தது. அப்போ உடனே சுர்ஜிட்டே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதே அந்த மாதாவோட ஒல்லி வெள்ளத்தில் நின்று கொண்டு இருக்கிற ஒருத்தர் கத்துனார். அப்படின்னாக்க எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி அர்த்தம். திரும்பி நாங்களாம் எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே நாங்கள் எல்லாமே தரையிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே எலும்பி பறக்கிற அளவுக்கு நாங்கள் எழும்பி நிற்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட தரையிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நாங்கள் பறந்து கொண்டு தான் இருந்தோம். நாங்களாம் எப்படி பறந்துட்டு இருந்தோன்னே எங்களுக்கு தெரியல. நான் ஒரு வெள்ளி கம்பியை நான் பிடிச்சி கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொருத்தரும் கதவை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில மேலே இருக்கக்கூடிய அந்த முற்றத்தை பிடித்து கொண்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எல்லாமே நாங்கள் பறந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு அந்த ராட்சச மிருகம் அந்த சாப்பாட்டு அறையினுடைய கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வரதை நாங்கள் பார்த்தோம். அந்த மிருகத்து கூட இன்னும் பல மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த சாப்பாட்டு அறைக்குள்ளே ரொம்ப வெறித்தனமாக உள்ளே நுழையிறத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எல்லோரும் ஆனால் மேலே பறந்துக்கிட்டு இருந்தோம். எப்படி பறந்துட்டு இருந்தோம்னா எங்களுக்கு தெரியாது. அந்த ராட்சச மிருகங்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக நின்று எங்களை எல்லாத்தையுமே வெறித்தனமான கண்களோட பார்த்து கொண்டு இருந்துச்சு. உடனடியாக அது எங்களை தாக்கலை, ஆனால் மிகப்பெரிய கூச்சலையும் ஓலத்தையும் அது இட்டுச்சு. தலைகளை உருட்டி உருட்டி எங்களை அசைச்சு அது எப்படியாச்சும் பாய்வதற்கு எல்லா மிருகங்களும் தயாராக நின்று கொண்டு இருந்தது. ஆனால் உடனடியாக எங்களை அது தாக்கலை. இப்போ மேலே தொங்கிக்கிட்டு இருந்த நான் யோசித்தேன், ஒரு வேளை நம்ம மட்டும் கீழே விழுந்தோன்னா இந்த ராட்சச மிருகங்கள் நம்மளை பீஸாக கிழித்து கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும்போதே மாதா அந்த சாப்பாட்டு அறையின் நடுவில் இருந்து அழகாக எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின் வரிகளை அப்படியே அழகான அவங்களுடைய மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தாங்க. அதாவது, என் நிலையிலும் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு வசனத்தை அவங்க பாட ஆரம்பித்தாங்க. மாதாவுடைய குரல் எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரே குரலாக ஒத்தை குரலாக ஒன்றாக பாடினா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்தளவுக்கு அவங்களுடைய குரல் இருந்துச்சு. மாதா இந்த எபேசியர் 6:16 பாடி முடித்தது உடனே விண்ணகத்திலிருந்து நிறையா பசங்க கேடயத்தோடு கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வந்து மாதாவுக்கு பக்கத்துலேருந்து அவங்க புறப்பட்டு வந்து பசங்க பறந்துட்டு இருந்த பசங்க ஒவ்வொருத்தரோட இதயத்துக்கு முன்னாடியும் அந்த கேடயத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கேடயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது வெள்ளியினால் செய்யப்பட்டது போல் இருந்துச்சு. அந்த கேடயத்துலேருந்து மாதாவுடைய அந்த ஒளி வெள்ளம் அந்த கேடயத்துலேருந்து பிரதிபலிக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கேடயத்தினுடைய நடுப்பகுதி ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை சுற்றி வைர கற்கள்னால் ஒரு வளையம் போல் போடப்பட்டிருந்துச்சு. அந்த கேடயத்தினுடைய அந்த சைடு எட்ஜஸ் எல்லாமே பசும்பொன்னால் அது மூடப்பட்டிருந்தது. உடனடியாக ஒரு உரத்த குரலில் ஆட் பூனம் அப்படின்ற ஒரு சத்தத்தை கேட்டோம். அதாவது போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருளாகும். இந்த சத்தம் கேட்ட உடனே கண்ணிமைக்கும் நொடியில் நாங்கள் எல்லாருமே தரையில் இருந்தோம். நாங்கள் கால் எல்லாமே தரையில் இருந்துச்சு. உடனடியாக அந்த ராட்சச மிருகம் எங்களை தாக்க வந்துச்சு. ஒரு கடுமையான போரில் நாங்கள் எல்லாருமே அந்த மிருகத்துக்கு எதிராக ஈடுபட்டிருந்தோம். எங்களுக்கும் அந்த மிருகத்துக்கும் இடையே அந்த விசுவாசம் என்னும் கேடயம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ராட்சச மிருகங்களின் வாயிலிருந்து புகைகள் கிளம்ப அதுங்க நிறையா பந்துகளையும் அம்புகளையும் எங்களை நோக்கி எரிந்து கொண்டே அத்தனை மிருகங்களும் எங்கள் மேலே வந்து பாஞ்சி தாக்கி முட்டி மோதி என்னென்னமோ முயற்சி செய்ததுங்க. ஆனால் ஒன்று அந்த அம்புகள் எங்கள் மேலே படாமல் அது விலகி போய் விட்டுச்சு. அப்படி இல்லைனாக்க அந்த அம்புகள் எங்களுடைய அந்த கேடயத்தின் மேலே அந்த அம்புகளும் பந்துகளும் பட்டு கீழே விழுந்துச்சு. இந்த ராட்சச மிருகங்கள் அதனுடைய அந்த 2 தந்தங்களை
அந்த வாளை போன்ற தந்தங்கள்னால் இடித்து குத்தி எங்களை கிழிக்க முயற்சி செஞ்சு, ஆனால் அந்த கேடயத்தின் மேலே அந்த தந்தங்கள் பட்டு அந்த தந்தங்கள் உடைந்து அதுங்க எவ்வளோ முட்டி மோதியும் எங்களை எதுவும் செய்ய முடியாதனால அதுங்கெல்லாம் ஆக்ரோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து போய் கொண்டு இருந்த அந்த நேரத்தில் மாதா அழகான குரலில் பாட ஆரம்பித்தாங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பாட ஆரம்பித்தாங்க. ஏனெனில் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே அப்படின்ற அந்த வசனத்தை அவங்க அழகாக பாட ஆரம்பித்தாங்க. அவங்க பாட ஆரம்பித்த உடனே அந்த ராட்சச மிருகங்கள் ஒன்றின் பின் ஒன்று உள்ளுந்து அடித்து கொண்டு முட்டி மோதிக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறி ஓடி சென்றது. உடனடியாக அந்த சாப்பாட்டு அறையில் ஒரு மிகுந்த அமைதி நிலவியது. மாதாவுடைய நின்று கொண்டிருந்த அந்த இடத்துலேருந்து அந்த பிரகாசமானது இன்னும் ஒளிமயமாக வந்து கொண்டே தான் இருந்தது. அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த பசங்க கையிலெல்லாம் இந்த விசுவாசம் என்கிற கேடயம் இருந்துச்சு அப்படின்ற அந்த பசங்களை எல்லாத்தையுமே நான் கவனித்து அவர்கள் எல்லாத்தையுமே நான் கணக்கு எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய மனசில் பதிய வைத்து கொண்டேன். அவங்க கூட ஃபாதர் அலிசோனாட்டி, ஃபாதர் ருஃபினோ, பிரதர் மைக்கேல், என்னுடைய சகோதரரான யோசிப்பு எல்லாருமே இருந்தார்கள். ஆனால் பசங்க யாருமே அவங்களுடைய கண்களை மாதா கிட்டேருந்து வேறு எங்கேயுமே திருப்பவே இல்லை. எல்லாரோடைய கண்களும் மாதாவே உற்று நோக்கி கொண்டிருந்தது. மாதா உடனடியாக ஒரு அழகான நன்றி பாடலை கடவுளுக்கு பாடி கொண்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு எங்களையே மெய் மறந்து கொண்டிருந்த போது திடீர்னு எங்களுடைய அந்த அமைதியும் அந்த சந்தோஷத்தையும் குலைக்கக்கூடிய அளவுக்கு, எங்கள் ரத்தத்தெல்லாம் உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு திரும்பவும் கூச்சலும் அங்கலாய்ப்பும் ஊளையும் அந்த மக்கள் பசங்க எல்லாம் கத்தக்கூடிய சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து எங்ககிட்டேருந்து பயந்து வெளியே ஓடிப்போன அந்த ராட்சச மிருகங்கள் வெளியே இருந்த பசங்களை எல்லாத்தையுமே குத்தி கொதறி போட்டு கொன்று கிழிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சத்தம்தான் எங்களுக்கு திடீர்னு கேட்டுச்சு. உடனடியாக நான் சாப்பாட்டு அறையை விட்டு வெளியே போய் அந்த பசங்களை காப்பாற்ற முயற்சி செய்ய போனேன். ஆனால் உள்ளே இருந்த பசங்க என்னை வெளியே போகாமல் போகாதீங்கன்னு சொல்லி தடுத்தாங்க. அந்த பசங்கிட்ட என்னை விடுங்க, நான் அந்த பசங்களுக்கு போய் உதவி செய்யணும், இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அவங்களோட சாக விரும்புகிறேன், என் பசங்க அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை விடுங்கன்னு சொல்லி நான் இங்கே இருந்த பசங்கக்கிட்ட நான் கெஞ்சி கேட்டேன். ஆனால் இவங்க யாருமே என்னை வெளியே விடவே இல்லை. ஆனாலும் அந்த பசங்கள் எல்லாத்தையுமே முட்டி மோதி இடித்து தள்ளிக்கிட்டு சாப்பாட்டு அறையை விட்டு வெளியே முற்றத்துக்கு ஓடி போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, அந்த மைதானம் முழுவதும் நிறையா பசங்க குத்தி கிழிக்கப்பட்டு கொலை உயிராக ரத்த வெள்ளத்தில் நிறைய சடலங்கள் கிடக்கிறத நான் பார்த்தேன். ஒரு சில பசங்கள் காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு சில பேர் அவங்க உயிருக்கு பயந்து எல்லாம் அந்த மிருகங்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஓடி எவ்வளோ தூரம் போனாலும் சரி, அந்த மிருகங்கள் அவங்கள துரத்தி போய் ஒரே கடியில் அவங்க மொத்தத்தையுமே அவங்கள கடித்து அவங்கள காயப்படுத்தி மிழுகி சாப்பிட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த ராட்சச மிருகங்கள் அவங்களுடைய வாயில் இருந்த அந்த 2 தந்தங்களை வைத்து அந்த பசங்களுடைய உடல்லையும் அவங்களுடைய கரங்களிலும் அதை குத்தி கிழித்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பையன் இறந்து கொண்டே இருந்தான். இதில் நிறைய பசங்களை குத்தி கிழிச்சது அந்த முதல்ல தோன்றின அந்த மிகப்பெரிய ராட்சச அந்த கரடியை போன்ற தோற்றத்தை கொண்ட அந்த மிருகம்தான். ஏன்னா அந்த மிருகத்தினுடைய அந்த 2 தந்தங்கள் மிக கூர்மையாகவும் பெருசாகவும் இருந்துச்சு. அந்த தந்தங்களின் வழியாக பசங்களுடைய வலது புறத்துலேருந்து இடது புறத்துக்கு அவங்களுடைய முன் இதயத்தை கிழித்து திரும்ப இடது புறத்துலேருந்து வலது புறத்துக்கு அவங்களுடைய இதயத்தை கிழித்து அது கொண்டிருந்தது. உடனடியாக நான் தைரியமாக இருங்க மாணவர்களே அப்படின்னு சொல்லி நான் உரத்த குரலில் கத்திட்டு அந்த மிகப்பெரிய ராட்சச மிருகத்துக்கு முன்னாடி அதனுடைய வழியில் போய் நான் நின்னேன். என் கூட ஏற்கனவே சாப்பாட்டு அறையில் இந்த மிருகங்களை எதிர்கொண்டு ஜெயிச்ச பசங்களும் என் கூட வந்து நின்றார்கள். அந்த ராட்சச மிருகம் என்னை எதிர்த்து போரிட முயற்சிச்சு, ஆனால் அதால் என்னை எந்த காயமுப்படுத்த முடியல. ஏன்னா எங்கள் எல்லாருடைய கரங்களிலும் அந்த விசுவாசம் எனக்கு கேடயம் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராட்சச மிருகத்தினால எங்கள் கிட்ட கூட நெருங்க முடியல. ஏன்னா அந்த கேடயத்தினுடைய அந்த ஒளியை பார்த்து அந்த ராட்சச மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்வாங்கியது. அப்போது அந்த ராட்சச மிருகத்தினுடைய அந்த 2 தந்தங்களை நான் கூர்ந்து நோக்கினதான் தெரிஞ்சு ஒரு தந்தத்திலும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. முதல் தந்தத்தில் ஓடிஎம் அப்படின்னு எழுதிருந்துச்சு, அதாவது ஐடல்னஸ், அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க சும்மா இருத்தல், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா சோம்பேறி தீர்கிறது. 2வது தந்தத்தில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா கூலா, அதாவது கிளட்டனி,
போஜன பிரியம் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. நான் உடனடியே யோசித்தேன், நம்மளுடைய ஆரட்டரியில், நம்மளுடைய இந்த விடுதியில் பசங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. ஒன்று படிக்கிறாங்க, இல்லை விளையாடுறாங்க, இல்லை ஜெபிக்கிறாங்க. இங்கே கூட யாராச்சும் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் பசங்க எத்தனை பேர் அரை மணி நேரம் இங்கே அங்கேன்னு சொல்லி வீண் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ போஜன பிரியம் கூடவா? இங்கே சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வழி இல்லை, இங்கே எப்படி போஜன பிரியத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப, இதை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் சாப்பாட்டு அறைக்கு, மாதாவுடைய அந்த ஒளி வெள்ளம் இன்னும் நிரம்பி கொண்டிருந்த அந்த அறைக்குள்ளே சென்று ரொம்ப வருத்தமாக அந்த அருள் சகோதரரான மைக்கேல் கிட்டே கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், வெறும் சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க உடலுக்கு தேவையில்லாத சுகத்தையும் இன்பத்தையும் சொகுசையும் கொடுத்து கொண்டு நிறைய தூக்கத்தை, தேவைக்கு அதிகமான தூக்கத்தை கொடுக்கறது கூட போஜன பிரியத்துக்கு ஒரு நிகரான ஒரு பாவமாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே போல் சும்மா இருத்தல் அப்படின்றது எந்த வேலையும் செய்யாமல் சோம்பி திரிவது மட்டும் இல்லை, படிக்கிற நேரத்தில், ஸ்டடி டைமில் அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட எண்ணத்தில் பரிசுத்தம் இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை மனசில் ஓட விடுவதும் கூட சோம்பி திரிவது, சும்மா இருத்தல் என்ற பாவத்திற்கு நிகராகும் அப்படின்னு சொல்லி அருள் சகோதரர் மைக்கேல் எனக்கு சொல்லி அறிவுரை கூறினார். எந்த வேலையும் செய்யாமல், எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் சோம்பி திரியுதல், சும்மா இருத்தல் தான் எல்லா சோதனைகளும், பாவத்தில் விழுவதற்கான சூழ்நிலைகளை வரவேற்று கொள்வதற்கான ஊற்றும் தொடக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஆரட்டரினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய நீ, இந்த ஆன்மக்களுக்கெல்லாம் ஆயனாக இருக்கக்கூடிய நீ, இவர்கள் இந்த சின்ன சின்ன பாவங்களினுடைய இந்த துவக்கத்தில், இந்த பலவீனங்களில் விழாமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இவர்களை சோம்பி திரியாமல், இவங்களோட உடல்களுக்கு சுகம் கொடுக்காமல், இவர்களை எப்பயுமே ஒன்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கணும், இல்லை அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்படி இவர்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த அறிவுரையை வழங்கினதற்காக நன்றி சொல்லிவிட்டு, இது எல்லாத்தையுமே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறதுக்காக அந்த அருள் சகோதரர் மைக்கேலினுடைய கரங்களை பிடிச்சி அவருக்கு கை கொடுக்கலான்னு சொல்லி அவர் கரங்களை தொட முயற்சித்தேன். ஆனால் அவரை என்னால் தொடவே முடியல. அவரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் அசைச்சு அவரை தொட முயற்சித்தேன். அவருக்குள்ளே என்னோடய கரங்கள் போய் வந்துட்டு இருந்துச்சு. அவர் ஒரு ஆவியை போல் அவர் தோற்றம் அளித்தார். உடனே அங்கே பக்கத்தில் இருந்த ஃபாதர் அலிசனோ நாட்டி அவர் நான் தொட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். அவரையும் என்னால் தொட முடியல. அவரும் ஆவியை போல தான் இருந்தார். மாதா கூட நின்று கொண்டிருந்த யாரையுமே என்னால் தொட முடியல. அப்போ தான் அருள் சகோதரர் மைக்கேல் சொன்னார், உனக்கு தெரியாதா, இறந்து போனவர்கள் அவங்களோட உடல்லேருந்து ஆன்மா பிரிந்ததுக்கப்புறம் அவர்களை யாருமே தொடவே முடியாது. ஆனால் அந்த ஆன்மா அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தப்போ எந்த தோற்றத்தில் இருந்தாங்களோ அந்த தோற்றத்தை எடுத்துக்கொள்ளும். திரும்பவும் இறுதி தீர்ப்பிடும்போது தான் அந்த ஆன்மா உடலோடு இணைக்கப்படும். அப்போ தான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம். அது வரைக்கும் உன்னால் எங்களை தொட முடியாது அப்படின்னு சொல்லி அருள் சகோதரர் மைக்கேல் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதா கிட்டேயாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மாதாவை நோக்கி நான் நகர்ந்து போனப்போ மாதா கிட்ட நெருங்கி போயிட்டேன். அப்போ திரும்பவும் அங்கலாய்ப்பும், திரும்பவும் கூச்சலும், பசங்க கத்துற சத்தமும் வெளியே கேட்டுச்சு. சாப்பாட்டு அறைக்கு வெளியே உடனடியாக இடித்து நவுந்து கொண்டு சாப்பாட்டு அறையை விட்டு வெளியே ஏறினேன். அப்போ திடீர்னு என் கனவு முடிஞ்சிச்சு. தூக்கம் கலைஞ்சு நான் விழித்தெழுந்து அமர்ந்தேன். புனித ஜான் போஸ்கோ இந்த அவருடைய கனவுலேருந்து ஒரு சில பாடங்களை அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவருடைய அன்றைய உரையை முடித்து, அந்த குட் நைட் டாக்கை அவர் முடித்து பசங்களை உறங்குவதற்கு அனுப்பி வைத்தார். நம்ம இந்த கனவுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நம் பாவத்தில் விழுவதற்கான அந்த 2 காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் 2 முக்கியமான காரணங்கள், தீயோன் சாத்தான் நம்மளை தாக்கக்கூடிய அந்த 2 தந்தங்கள். நாம் சும்மா இருந்தோன்னா, எந்த வேலையும் செய்யாமல் சோம்பி திரிந்தோம் அப்படின்னாக்க, ஒன்று புனித ஜான் போஸ்கோவின் வரிகளில் அவர் கூறுவது போல், சாத்தான் நம்மை பார்க்கும்போது ஒன்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கணும் அல்லது நாம் வேலை செய்து கொண்டிருக்கணும். இந்த 2மே பண்ணாமல் நம்ம எதை செய்து கொண்டிருந்தாலும் அது சும்மா இருத்தலுக்கு சமமாகும். அப்போது சாத்தான் அவனுடைய அந்த கூர்மையான தந்தத்தினால நம்மை குத்தி கிழித்து பாவத்தில் விழுவதை நம்ம வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது தந்தமாகிய போஜன பிரியம், நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக உண்ணவோ குடிக்கவோ உறங்கவோ நாம் முயற்சித்தோம், உடலுக்கு சுகத்தை மீண்டும் மீண்டும் அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னாக்க, நாம் திரும்பவும் பாவத்தில் விழுவதற்கான 2வது வாய்ப்பையும், நம்மை குத்தி கிழிப்பதற்கான
இரண்டாவது வாய்ப்பையும் சாத்தானுக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்றத நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இதை எதிர்த்து போராடவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, உடனடியாக எப்போல்லாம் சோதிக்கப்படுகிறோமோ உடனடியாக புனித ஜான் போஸ்கும் அவருடைய பசங்களும் செய்தது போல் முழங்கால் படியிட்டு மாதாவிடம் ஜெபத்தில் திரும்பி உடனடியாக மாதாவோட பேரை சொல்லலாம். மாதாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். அம்மா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சலாம். மாதாவுடைய பேரை சொல்லி ஒரு அருள்நிறைந்த மரியை ஜெபிக்கலாம். 1:10 3 ஜெபிக்கலாம். 3:10 10 அல்லது ஒரு ஜெபமாலை அல்லது 2 ஜெபமாலை. அந்த சோதனை நம்மை விட்டு அகன்று போகும் வரைக்கும் மாதாவிடம் திரும்பி நாம் ஜெபிப்போம். மாதாவிடம் ஜெபிக்க புனித ஜான் போஸ்கும் அவருடைய பசங்களுக்கும் விண்ணகத்திலிருந்து அந்த விசுவாசம் என்றும் கேடயம் கொடுக்கப்பட்டது போல நமக்கும் அந்த விசுவாசம் என்னும் கேடயம் கொடுக்கப்படும் வரைக்கும் நம் ஜெபமாலையை நாம் தொடர வேண்டும். அப்போ நம்ம பாவத்தில் விழாமல் இருக்க நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதல்ல, மாதாவிடம் உடனடியாக சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது திரும்பி சென்று ஜெபமாலை ஜெபிக்கப்படணும். விசுவாசம் என்றும் கேடயம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும். இரண்டாவது, நாம் போஜன பிரியத்தை தவிர்ப்பதற்கு உபவாசம் ஒருத்தல் முயற்சிகள் நாம் செய்யணும். மூன்றாவது, சும்மா இருக்காமல் ஏதாவது வேலை செய்யணும் அல்லது ஜெபத்தில் நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த நாள் முழுதும் நம்முடைய நேரத்தை கவனமாக நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த 3 யுக்திகளையும் புனித ஜான் போஸ்கோவின் இந்த கனவுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அன்றாட வாழ்வில் நாம் அதை கடைபிடிக்க முயற்சிப்போம். அந்த 2 தந்தங்களையும் உடைத்து தேவமாதாவினுடைய உதவினால் நாம் சாத்தானை ஜெயிக்க முயற்சிப்போம். ஆமேன்.